ஹே கைஸ், இந்த வீடியோட டாபிக் ஐபுப்ரோஃபன். ஐபுப்ரோஃபன் அப்படிங்கிறது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், NSAIDன்னு சொல்லுவாங்க. பெயின், இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபீவர் இதை குணப்படுத்துறதுக்கான ஒரு மெடிகேஷன். அதாவது வலி, வீக்கம் அண்ட் காய்ச்சல் இது மூணுத்தையுமே குறைக்கும். நம்ம பாடியில் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகுது, இல்லைனா சிக் ஆகுறோம் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வருது அப்படின்னா, நம்ம பாடி ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை உருவாக்கும். இந்த கெமிக்கல் உருவாக்குறனால நம்ம பாடியில் வீக்கம் உருவாகும், வலி உருவாகும் அண்ட் காய்ச்சல் உருவாகும். இந்த ஐபுப்ரோஃபன் அப்படிங்கிறது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம் பிளாக் பண்ணும். அதாவது காக்ஸ் என்சைம்னு சொல்லுவாங்க. இதை பிளாக் பண்றதுனால ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் கம்மியா உருவாகும். இது கம்மியா உருவாக்குறதுனால லெஸ் பெயின், ஸ்வெல்லிங் அண்ட் ஃபீவர். நம்ம பாடியில வலி கம்மியாகும், வீக்கம் கம்மியாகும் அண்ட் காய்ச்சல் கம்மியாகும். இதனாலதான் ஐபுப்ரோஃபன் பயங்கர எஃபெக்டிவ் for things like headache, muscle pain, menstrual cramp and arthritis. மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, அது arthritis. But remember, எந்த மெடிகேஷனும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை. ஸோ நிறைய ஐபுப்ரோஃபனை எடுத்துக்கிறனாலையோ இல்லை ஐபுப்ரோஃபனை லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டொமக் அல்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, கிட்னி இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. எப்போவுமே ரெக்கமெண்டட் டோசேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கன்சர்ன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. யூஸ்வலாக ரெக்கமெண்டட் டோசேஜ் அப்படிங்கிறது ஐபுப்ரோஃபன் 200 மில்லிகிராமா இருந்துச்சு அப்படின்னா 2 டேப்லெட் 3 வேளை எடுத்துக்கணும். சப்போஸ் 400 மில்லிகிராமா இருந்துச்சுன்னா 1 டேப்லெட் 3 வேளை எடுத்துக்கணும். கண்டிப்பாக சாப்பாடோட எடுத்துக்கிறது பெட்டர், ஸோ தட் ஸ்டொமக் இரிட்டேஷன் கம்மியாகும். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டொமக் சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஸோ தட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐபுப்ரோஃபனை எடுத்துக்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும் அண்ட் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.